getting right into today's session. So you all know that the topic for today is healthy body, healthy mouth. We are privileged to have you here with us, Mr. Arvind. Over to you. Actually, am I audible? Sir, we have a couple of more questions in the chat box. Can I raise it to you right now? Sure, madam. So, Mr. Arnab, I think Arnab Power's parent, he says that he bites his teeth in the night. Is that okay? He just wanted to address that. Sorry, Okay. Ajit's the son is 8 years old and he is biting his teeth at night. So they want to know if that will affect. And Yes. also for Jeffrina, their daughter, 2 lower front teeth shed off and 2 teeth erupted. Now 4 of the upper front teeth has fallen. What is the best way to take care till her permanent teeth erupts? I want to know her Jeffrina's age. Jeffrina, maybe you can remove, unmute yourself and talk. Oh, she's 5 years old. Yeah. Go ahead. Yeah, sorry. So I'm Ajit mom. He's doing an K-pop. Yes, madam. So Yes, madam. he's the one who's biting the teeth at night, sir. Okay, madam. So I usually give every month, and doctor may say that maybe because of he's eating chocolate and cake, maybe because of that, like பூச்சி உள்ள இருக்கிறதுனால கூட இருக்கலாம்னு சொல்வாங்க. So that அது கொடுத்தும் ஒரு 5 days இருக்கும் இல்லைங்களா? இல்ல மேடம், இது ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, ஆல் த ஹேபிட்ஸ், டீத் கிரைண்டிங், தம் சக்கிங், லிப் பைட்டிங், டங் த்ரஸ்டிங், இது எல்லாமே அண்டர்லைங் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு 1 வீக் உங்க பையன் பக்கத்துல படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்க பையன் கையை எடுத்து உங்க மேல போட்டுக்கோங்க. You start talking with him. You start communicating with him. He wants to express something psychologically, but he can't able to come out. இப்ப லோன்லியா இருந்தா தான் கை சப்பணும்னு தோணும். வந்து இப்ப கூட்டத்துல இருக்கப்ப கை சப்ப மாட்டாங்க. வந்து ஸ்கூல்ல கை சப்ப they won't do. So the kids know the lack of attention from parents nowadays. இது ஜாஸ்தி ஆகுது. அது ஜாஸ்தி ஆகுறப்ப you check with a dentist, because night grindingனால என்ன ஆகும்னா enamel wear off ஆயிடும். You will land up in sensitivity. அது first problem. Second problem என்ன ஆகும்னா, அவனுடைய ரெண்டு ஜாவும் வந்து ஓவர் ஒர்க் பண்ணி நைட் டைம்ல ஜா பெயினும் ஹெட் ஏக் வரலாம். இது ரெண்டும். ஸோ ப்ராபப்ளி ஹி ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் இஸ் ஸ்கூல். ஹோம்ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஹி வாண்ட் டு சம்திங் டு கன்வே டு யூ, ஆர் நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். வந்து ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனுடைய ஸ்லீப்போடைய சிஸ்டத்தை வந்து காமா ஸ்மூத்தா வேற லெவல்ல கொண்டு போய் அவனை தூங்க வச்சிட்டோம்னா, திஸ் செகண்டரி தாட் ஆஃப் தம் சக்கிங்கோ, லிப் பைட்டிங்கோ, டீத் கிரேடிங்கோ வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. பட் இது இந்த ஏஜ்ல கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மில்க் டீத் எல்லாம் விழுந்துடும், பர்மனன்ட் டீத் வந்துடும். ப்ராபப்லி தி திங்ஸ் வில் கெட் செட்டில். இஃப் இட்ஸ் தேர் அடல்ட்ஹுட் தாண்டியும் போச்சுனா தான் we have to wear for appliances and all. நீங்க ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிக்கோங்க. He needs that kid needs more of parents' attention nowadays. All the kids needs more of parents' attention. That's a thing for your question, I think so. Yes, actually, one more question, sir. Another. Please continue. Please. Sorry. So, milk teeth இருக்கு இல்லீங்களா, அது அவனுக்கு இப்ப 8 years old. ஒரு 2 பல்லு தான் விழுந்திருக்கு. அந்த பல்லுக்கு பின்னாடியே வந்து இன்னொரு பல் வளருது. அதுதான் மேடம், ஸ்பேசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இப்ப அவனுக்கு பல்லுக்கு மில்க் டீத் பின்னாடியே பல்லு வர்றதுனால மில்க் டீத் நம்ம எடுத்து விடணும். we have to create a space for that. அந்த மில்க் டீத் எடுத்து விட்டாதான் அந்த இடத்துல அந்த பெர்மனன்ட் டீத் வரும். அதுக்கு நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கறீங்களா? ஆமா, அதான் சொல்ல வரேன். நம்ம கிட்ட chewing habits இல்ல. நீங்க அவனுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு கேரட் அப்படியே ஃப்ரண்ட்ல கடிச்சு சாப்பிட சொல்லுங்க, ஒரு குக்கும்பரை கடிச்சு சாப்பிட சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா விலை வேண்டிய பல்லாம் விழுந்துரும். We don't have to visit doctor. அந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல கடிக்கிற ஹேபிட் குறைஞ்சதுனால தான், நம்ம சாஃப்ட் டயட் சாப்பிடறதுனால தான் இந்த மாதிரி அந்த ரீடைன் டெசிடிஸ் சொல்லுவாங்க. அந்த ரீடைன் மில்க் டீத் கூட மெயின் காரணமே ஃப்ரண்ட் பல்லு நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. All the front teeth become rudimentary for us. Okay. நம்ம அப்ப நீங்க கேரட் கடிச்சு சாப்பிடும்போது ஒரு சின்ன பெயின் வரும், நம்ம பல்லு விழுந்துருச்சுன்னு சொல்லுவான். You just throw it in dustbin. If bleeding comes, put an ice cubes over there and let him go for play again. Okay. That's the thing, my suggestion for you. Sure. இப்போ நம்ம பல்ல க்ளீன் பண்றோம் இல்லையா, ஈவன் பெரியவங்க கூட பண்றாங்க. சோ அது நல்லதா சார்? அது
அதுதான் மேடம், இட்ஸ் நாட் இன் காமன் ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு ஒன்ஸ் இன் 6 months டென்டிஸ்ட பார்க்கலாம். டென்டிஸ்ட பார்க்கும்போது அழுக்கு இருந்துச்சுன்னா கிளீன் பண்ணலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் 6 months பண்ணலாம். நான் மாசம் கிளீன் பண்ணிப்பீங்கன்னா நான் வேணாம்னு சொல்லுவேன். நான் ஒன்ஸ் இன் 3 months கிளீன் பண்ணிப்பேனே நான் வேணாம்னு சொல்லுவேன். எஸ் மேடம். Hello. Yes. Yes. Good evening, sir. So actually she is around 5 years and 9 months old. By September she is turning 6. But the thing is அவளுக்கு lower front teeth வந்து விழுந்துட்டு it came off. The permanent teeth came off. But the last 2 monthsல எல்லா டீத்மே தான் விழுந்துச்சு. இப்போ 2 weeksல பாத்தீங்கன்னா 4 teeths ஃபர்ஸ்ட் 2 teeth ஃப்ரண்ட்ல விழுந்தது, அப்புறம் சைடுல உள்ள டீத்தும் விழுந்துட்டு ஒரு டீத் வந்து எரிப்ட் ஆயிருச்சு அதுக்குள்ள. பட் அதர் இன்னைக்கு ஒரு டீத் விழுந்திருக்கு ஆக்சுவலி. சோ இப்போ வந்து அப்பர் இப்போ 3 teeth இல்ல அப்பர். ஓகே, இது வந்து to take care of it. you just leave it madam. It's only cosmetic problem. நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் 6 to 7 yearsல தான் கீழ்பல் வரும், 7 to 8 yearsல தான் மேல்பல் வரும். This is the thing I'm telling. Permanent teeth ஏன்னா உங்களுக்கு வந்து 5 years 8 monthsல சீக்கிரமா நடந்துச்சு அந்த process. Yes, that's what I was, because at all at once you don't have to worry. பட் அது வரக்கூடிய டைம் வந்து லோவர்ல ஃப்ரண்ட் 2 டூத் 6 to 7 years வந்து அப்பர் 2 டூத் 7 to 8 years. So till 8 years you can wait. அதர் டீத் ஹெல்த்தியா பாத்துக்கோங்க. nothing to worry about on that. சீக்கிரம் விழுந்துடுச்சுன்றது வந்து சீக்கிரம் மோர் ஆஃப் யூசேஜஸ் இருக்கிறப்ப சீக்கிரம் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Okay sir, okay madam. Okay sir, yeah, thank you. Doctor, I have a question, doctor. Yes sir. Sir, என்னோட வைஃபோட வீட்ல வந்து கொஞ்சம் அந்த நேச்சுரோபதி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து ஜிஞ்சலி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி ஆயில் பண்ண சொன்னாரு மார்னிங்ஸ். ஓகே or எப்படி டாக்டர்? Sir, oil pulling, there are studies are there where you do oil pulling, but my personal opinion, no, oil pulling நல்லது தான். But oil pulling பண்ணதுக்கு அப்புறம் you just do a normal thing with paste, because the oil will be much more stickier. It will attract more dirts. Like kitchenல எப்படி நம்ம வால்ல ஆயில் இருந்துச்சுன்னா நிறைய அழுக்கு ஓட்டுமோ, you just imagine. நம்ம கான்சியஸா இருந்து கிளீனா வச்சுக்கிட்டோம்னா ஆயில் புல்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா ஒரு டென்டிஃப்ரைசஸ் எடுத்து நம்ம பிரஷ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். நத்திங் ராங் இன் தட். If you miss to do that stagnant oil at the corners of the teethல இருக்குது, இல்ல எங்கேயாச்சும் ஏதாச்சும் angulated teeth இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறைய அழுக்கெல்லாம் போய் படிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல ஸ்டெயின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து. இல்லை சேம் லைக் கிச்சன் கான்செப்ட்ல வந்து நீங்க பண்ண நத்திங் ராங் இன் தட் சார். பட் அந்த ஆயில் குவாலிட்டியான ஆயிலா என்ன ஆயில்ன்றது நீங்க பாத்துக்கணும். இன்னொரு क्वेश्चन டாக்டர், சாஃப்ட்டான பிரஷ் யூஸ் பண்றது கரெக்ட்டுங்களா? கொஞ்சம் நான் ஹார்டா யூஸ் பண்ணனும். கிட்ஸ்க்கு தான் சாஃப்ட் யூஸ், நம்மலாம் யூஸ் பண்ண கூடாது, அப்படியே தான் இருக்கு. அதுதான் சார் வந்து ஈவன் தி எனாமல் மேட் ஆஃப் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல் இஸ் டிஃபரெண்ட். மேல் கொஞ்சம் ஹார்டான டூத் பிரஷ் யூஸ் பண்ணலாம். பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் மீடியம் பிரஷ் யூஸ் பண்றது ஓகேவா இருக்கும். ஏன்னா ஹார்ட் பிரஷ் வந்து ஒரு டொபாக்கோ ஸ்டெயின்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டெயின்ஸ் இருக்கிறவங்க ஹார்ட் பிரஷ்க்கு போகலாம். ஒரு நார்மலா இருக்கவங்களுக்கு வந்து மீடியம் பிரஷ் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் டீத் இருக்கவங்க வந்து சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம் வந்து. தட்ஸ் தி ஒன் திங். சார் are you the line sir? Yes sir, perfect sir. Okay, in this time I want to அத பிரஷ் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் ஜாஸ்தியா இருக்கு பல்லுல அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா you buy hard tooth brush. ஸ்டெயின்ஸ் இல்ல, நார்மல் பிரஷிங்க்கு மீடியம் பிரஷ் போதும் வந்து. If its teeth are very sensitive, you go for soft brush. Okay. Then one more thing is brushing important கிடையாது, brushing technique is important. Okay, நீங்க brushing பண்ணும்போது up and down movement or circular movement, horizontal movement ஜாஸ்தி பண்ணாதீங்க. அப்படி horizontal movement பண்ணும்போது I think this point everybody can hear. பண்ணும்போது உங்க ரிஸ்ட் மட்டும் தான் மூவ் ஆகணும். ரிஸ்டுக்கு மேல எல்போவோ ஜாயிண்டோ மூவ் ஆச்சுன்னா இட்ஸ் a very rigorous brushing. ரிஸ்ட் மூவ்மெண்ட்ல தான் இட்ஸ் a normal brushing force. அதுக்கு மேல என்ன ஆகும்னா யூ டேமேஜ் யுவர் எனாமல் அண்ட் யூ கம் அப் வித் டென்டல் ப்ராப்ளம். பல்லு தேஞ்சு போயிடும். ரிஸ்ட் மூவ்மெண்ட் தான் மேக்ஸிமம். அதை தவிர எல்போ ஷோல்டர் பிரஷ் பண்ணும்போது மூவ் ஆகுதுன்னா தட் இஸ் பேட். டோன்ட் பிரஷ் 3 times 4 times and all. Don't brush more than 2 minutes or 3 minutes. அதெல்லாம் நான் 2 minutes பண்ணுவேன், 10 minutes பண்ணுவேன், வேணாம். 2 minutes போதும். That too, you stand before a mirror. I think I take this opportunity and finish my some other talk also. You stand before mirror. நான் அத சொல்றேன் வந்து. இப்ப அது வரைக்கும் அடல்ட் முடிஞ்சு போச்சு. அடல்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏஜ்க்கு வருவோம், மிடில் ஏஜ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா
மிரருக்கு முன்னாடி என்ன பிரஷ் பண்ணணும், இந்த இடத்த நான் முடிச்சிட்டேன், இந்த இடத்த நான் பிரஷ் பண்ணிட்டேன், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஏரியான்றத பார்க்கணும். அப்ப மிரர்ல ஏதாவது ஒரு பிளாக் டாட்ஸ் இருக்கா, ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு then you can visit dentist. That's a sort of self examination. நம்ம pediatric முடிச்சிட்டோம். That's a good topic. I have completed this topic. Adulthood give less importance for teeth. We give more importance for our job. We give more importance for our adulthoodல அந்த நம்ம மிடில் ஏஜ்ல இருக்க பேரண்ட்ஸ், either father or mother, please I request all mothers, take care of your dental health. It's very important. Okay, என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிற ஒரு வாரமும் பல்வலி தாங்கிப்பாங்க. ஐ ஃபீல் வெரி பிட்டி ஃபார் தட். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா லோட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், சார் பையனுக்கு எக்ஸாம், பொண்ணுக்கு எக்ஸாம், பையனுக்கு எக்ஸாம், பொண்ணுக்கு எக்ஸாம். we have to take care of our health and also our kids health. அப்பாக்கு அப்படி கிடையாது. அப்பாக்கு எக்ஸாம் டென்ஷன் இருக்காது, ஆஃபீஸ் டென்ஷன், டியூட்டி, நான் வெளியில போறேன், அப்ராட் டியூட்டி இருக்கு, அங்க இருக்குன்ட்டு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போயிடும். அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன வருவார்னா, மார்னிங் 3:30 எனக்கு ஃபிளைட் இருக்கு சார், இப்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு, வாட் கேன் ஐ டூ? ஸோ அதனால டெய்லி பிரஷ் அப் பண்ணும்போது ஒரு மிரர் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா யூ வில் கெட் an ஐடியா வாட் இஸ் தேர். ஸோ யூ கேன் whenever you are free you just come. நான் அலார்மிங்க சொல்லல, எல்லாரும் பாருங்கன்னு சொல்லல. டோன்ட் கீப் இட் ஃபார் லாஸ்ட் மூமெண்ட். ஸோ that will be expensive also. Dentist is pretty moment. If you go in initial moment, it's very very cheaper also. So அந்த அதை பார்க்கணும். Okay sir, fine. Any more question from my side? Can you please share it? Okay. COVID வந்து we at present we have a controversy between airborne infection or droplet infection, but the main thing is it's coming through saliva only. சரிங்களா? ஸோ த சலைவால இருந்து பேசும்போது வெளியில வர சலைவாவோட ட்ராப்லெட்ஸ் தான் it carries the viral particle and it will go and contaminate. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம சொல்ற மாதிரி மாஸ்க் போட்டுக்கலாம், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்சனல் கேர் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து when you go out and come, மாஸ்கை கழட்டிட்டு you do a warm water salt gargling compulsorily. அதுவே பாதி பாக்டீரியாஸை கொல்லுடும். இல்லாட்டி யூ கேன் டேக் எ மவுத் வாஷ் அண்ட் கார்கிள். எதிர இந்த பெட்டாடின்ற மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷோ இல்ல அந்த குளோரெக்சிடின்ற வரக்கூடிய மவுத் வாஷோ, அதை நீங்க பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் த்ரோட் அண்ட் ஓரல் கேவிட்டி. ப்ராபப்ளி நீங்க வீட்டுக்கு வந்து குழந்தைகிட்ட மாஸ்க் கழட்டிட்டு பேசும்போதோ அப்படிலாம் பேச வேணான்றத நான் சொல்லுவேன். நான் வந்து வாட் எவர் இட் மே பி, ட்ரை டு புட் மாஸ்க். அப்ப யூ கேன் மினிமைஸ் தி எஃபெக்ட். ஒன் மோர் திங், இப்ப கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறதுனால டென்டல் கேர் ரொம்ப மோஸ்டா தேவைப்படுது. ஏன்னா டென்டல் ஒர்க் ரெசியூம் ஆகுறதுக்கு இட் மே டேக் மச் மோர் டைம், பிகாஸ் தட்ஸ் அ மோர் வாட் யூ சே the area where we can transmit infection and we can take infection. First one is dentistry, second one is ENT. அந்த ரெண்டு ஃபீல்ட்ல தான் வந்து ஈஸியா we handle with saliva, we handle with blood. ஸோ அப்ப another ஒரு ஜான்வரி வரைக்குமே நான் சொல்றேன், try to practice a healthy management, healthy tooth status or oral health status, healthy manage பண்ணிக்கோங்க. Warm water gargling, it's the best thing. Don't go for mouthwash. Twice brushing is the best thing. And the warm water salt gargling la kuda, if you can able to put a crystal salt that's not adulterated, and the kalupun solluvaanga, adha kuda potu gargle pannunga. Because in the white salt, normal salt la vandu the whiteness ka adulterated chemicals add பண்றாங்க. I feel that is not fair. So kallupu potu gargle பண்றது, it's much more better way. That's the thing. Sir, we will have to take some final questions because we are slightly running out of time. Sure. So there is one question in the chat group which asks how to avoid tartar in the teeth. From whom? From Advik. Age? Can we have Advik, please? You can unmute yourself and raise your question. Hello, Advik is my son's name. Yes. I'm Indu. I'm Advik's mom. It's for my father. Okay. I'd The like question to know. is not for Advik. The question is not for Yeah, Advik. no, It's for no, Advik's not father. for Advik. No, not for Advik. I understood, because Advik's age, he won't talk about tartar and that. I think Advik's name, he won't utter tartar and that. Okay. Advik's father. So see that tartar, it's nothing but a sort of stains. Okay, there are two things. Extrinsic stains, what we call it as. Extrinsic stains means either it may be from your black coffee, or it may be from your black tea,
or it may be from cocoa powdered stains, or it may be from your external stains. Okay, that's the one thing that you have to avoid the stain. Some other things which it will form automatically, that is because of your salt deposit from your salivary gland. So you see only in lower anterior teeth you have a two எச்சில் சுரப்பி இருக்கும் salivary gland. அந்த சலைவா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல வந்து நாக்கு கடியிலையும் below the tongue and lower front teeth பக்கத்துலயும் நிக்கும். If you don't gargle properly, if you don't brush properly, how your tapல salt sediment ஆகுதோ அதே மாதிரி the things will get settled. Okay, அந்த settled thing தான் we call it as a calculus ன்னு சொல்லுவோம். காரப்படிறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து calculus சொல்லுவாங்க. That will be some sort of yellowish in color. அந்த yellow கலர்ல தான் நம்ம காஃபி டீ குடிக்கும் போது அது brown கலர் டாட்டரா மாறுது. So only thing is brush twice daily, gargle nicely, after every meal wash. And other thing, after black tea take a sip of water, after Coke or Pepsi take a sip of water. So don't allow any colored items to be in contact with tooth more than an hour or more than that. It's not good. Even aerated drink இருக்கட்டும், ஜூஸஸா இருக்கட்டும், அதுல இருக்க சுகர் கண்டென்ட் வந்து அந்த டைம் கொடுக்க தான் டூத்தும் சுகரும் பாக்டீரியாஸும் இன்ட்ராக்ட் பண்ணும். ஆனா அதுக்குள்ள ஒரு காகல் பண்ணி நீங்க மூணுத்தையும் பிரிச்சு விட்டுட்டீங்கன்னா இன்ட்ராக்ஷன் குறைஞ்சு போயிடும். மேடம், Sir, can you also share the importance of flossing? Flossing. Two things. I have forgotten to talk about the thing. Somebody asked usage of electric toothbrush. Okay, we are not lazy. I may be bit rude also. We are not lazy. We know how to do brushing and all. Electric brushes I recommend for physically challenged kids and special children and psychologically altered children and all these things. Apart from that, you can go for normal brushing. In abroad, what happens means during the young age itself, they start using electric brush, floss, எல்லாமே பண்ணிருப்பாங்க. Here, we are not used for electric brush and we are not used for the flossings and we are not used for interdental brush. அதெல்லாம் நமக்கு பழக்கம் கிடையாது. Just because ஒரு 2 years முன்னாடி நான் US போயிட்டு வந்தேன், என் பையன் floss வாங்கி கொடுத்தான்றதுக்காக, if you don't know how to use floss, you worsen the defect. Okay, in floss யூஸ் பண்ணலாம், அந்த ஃபிளாஸ் யூஸ் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கான்றத பார்த்துட்டு ஃபிளாஸ் யூஸ் பண்ணலாம் மேடம். வந்து actually if you have a tight contact between tooth, no, even your floss won't go inside. Okay, and the tight contact பார்த்துக்கணும். Then one more thing I want to share, மறந்துட்டேன் வந்து, for female audienceல வந்து gynecological hormones plays a major role in gum diseases and gum problem and dental problem. Either it may be a disease-na பிசிஓடி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் எக்ஸசிவ் ஹார்மோன் செக்ரேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல இரெகுலர் பீரியட்ஸா இருக்கலாம். இத மாதிரி இருக்கிறவங்க டென்டிஸ்ட பார்த்து கம்ஸை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், நார்மலா பாத்தீங்கன்னா டியூரிங் பியூபர்ட்டி டைம்ல அந்த டயத்துல குழந்தையோட கம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும், ப்ளீடிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். டியூரிங் பிரெக்னன்சி, டியூரிங் லாக்டேஷன், டியூரிங் மெனோபாஸ், இந்த டயத்துல எல்லாருமே கம்ஸை பார்க்கணும். ஏன்னா அந்த சமயத்துலதான் வந்து கம்ஸ் வீக் ஆகும். அப்பதான் நமக்கு கம்ஸ் கடவுள் ஏதாவது சாப்பாடு மாட்டுற மாதிரி தோணும். we will try to use floss யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் சொல்லுவோம். அண்ட் காமனா நம்ம சொல்லுவோம், நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து, சார் பிஃபோர் டெலிவரி என்னோட டீத் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆஃப்டர் டெலிவரி மை டூத் கேம் அவுட். எப்படி கேம் அவுட்? gums weakness. And awareness I want to add up the point and all. Female hormone, மேலுக்கு வந்து ஸ்மோக்கிங் அண்ட் அதர் ஹேபிட்ஸ், டயபெட்டிஸ்க்கும் கம்ஸுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வந்து டயபெட்டிஸ் லெவல் ஜாஸ்தி ஆச்சுன்னா கம்ஸ் வீக் ஆயிரும், பல்ல ஆடியே விழுந்துரும். வந்து I have seen a 33-year-old female wearing a complete denture, uncontrolled diabetic disease. Stress குறைச்சுப்போம், disease குறைச்சுப்போம். So what do you recommend for gum bleeding, sir, at this time when we cannot visit the dentist? How do we manage bleeding? மேடம், கம் ப்ளீடிங் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, we call as a gum astringent சொல்லுவோம் வந்து. So here I have to tell trade name. There's no other way. If you go to medical shop and ask for gum astringent கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டோலின்ற ஒரு கம் பெயிண்ட் இருக்கு, சென்சோஃபார்ம்ன்ற கம் பெயிண்ட் இருக்கு. சென்சோஃபார்ம் கம் பெயிண்ட் ஆர் ஸ்டோலின் கம் பெயிண்ட்னு சொல்லுவாங்க வந்து. ப்ராப்ளி they can make a note or something. இல்ல கம் ஸ்ட்ரென்தனிங் டிராப்ஸ்னாவே கொடுப்பாங்க. கம் ஸ்ட்ரென்தனிங் பவுடர்ஸ், கம் ஸ்ட்ரென்தனிங் டிராப்ஸ், கம் ஸ்ட்ரென்தனிங் ஆயின்மெண்ட்ஸ் அப்படின்னு மெடிக்கல் ஷாப்ல கேட்டா கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணணும்னா, மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு you just apply over your gums. Am I audible, madam? Yes, you sir, just yes. apply over your gums. Gumsல அப்ளை பண்ணிட்டு
2 minutes உங்க split பண்ணி வச்சுக்கோங்க. After that, spit the saliva. Saliva split பண்ணிட்டு with your index finger, give the massage for lower tooth in upward movement, not like horizontal. Horizontal movement பண்ணா you will distract the gum fibers. Okay. Upward movementல மசாஜ் பண்ணணும். இன்னர் ஆஸ்பெக்ட்லயும் upward movementல மசாஜ் பண்ணணும். Okay. அப்பர் டீத்ல downward movementல மசாஜ் பண்ணணும். இன்னர் ஆஸ்பெக்ட்லயும் டவுன் மூவ்மெண்ட் மசாஜ் பண்ணணும். அப்ப அந்த ட்ரையாங்கிள், அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ்ல கம்ஸ் வளர்ந்து வந்து இட் வில் பி டைட்டன். ஹார்ட்லி ஒரு 2-3 வீக்ஸ்ல ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும். திஸ் இஸ் த நார்மல் திங். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா we have to consult with டாக்டர். யங் ஏஜுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓல்ட் ஏஜ் ப்ளீடிங் ப்ராப்ளம் தான் வந்து ப்ராபப்ளி அவங்க கார்டியாக் ஆன்டிகோயாகுலண்ட் ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க, கோகுலேட் மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க, அது ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும் வந்து, இல்ல பிளட் டிசார்டர்ஸா இருக்குமோன்றத. we don't think about disease and we don't get feared about diseases. Diseases will be disease every எல்லா நேரமும் disease இருக்குதான் செய்யும். Let us be confident, let us face all the diseases. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். Thank you, doctor. How often should we replace our toothbrush? If you brush twicely, 1.5 months. 1.5 months. 1.5 months. 1.5 months to 2 months. அதை நீங்க பார்க்கணும். இல்லாட்டி மார்ஜின்ஸ் ஆஃப் த பிரஷ் எப்ப விரிய ஆரம்பிக்குதோ தட்ஸ் ஹை டைம் டு சேஞ்ச். நீங்க மார்ஜின்ஸ் தெரியுது, ரெண்டு சைடோட மார்ஜினோட பிரஷ் வந்து if it flares up in 15th day your brushing is wrong. All right. Okay. Yes. If it flares in 23 your brushing wrong. If it is not flaring after 3 months, again your brushing is wrong. Okay. You're not brushing at all. You're not brushing at all. All right. So we have a question from, I think, Sandeep's parent. Yes. My son sucks his thumb from 3 to 4 months age. Now he is 6 years old. Will this habit impact his dental health? Any tips to get rid of this habit? First question, obviously it will impact teeth. Upper teeth will get protruded. மேல் பல்லெல்லாம் தூக்கிட்டு வந்துடும். வந்து தம் சக்கிங் ஹேபிட் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்ல தானா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு கொஸ்டின் மட்டும் உங்க பையன் கிட்ட கேளுங்க, நீ ஸ்கூல்ல கை சப்பியா மாட்டையா? ஸ்கூல்லயும் கை சப்புவானா இட்ஸ் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அவனுக்கு அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ண முடியலன்னு அர்த்தம். அவன் ஸ்கூல்ல கை சப்பல, தம் சக்கிங் இல்ல, வீட்டுல மட்டும் தான் பண்றான்னா இஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஓவர் யூ. அவன் எவ்ரிதிங் ஈவன் மை சன் மிஸ் சொன்னா கரெக்ட், டீச்சர் சொன்னா கரெக்ட், மிஸ் முன்னாடி பயப்படுவான், நமக்கு எல்லாம் அப்படி பயப்பட மாட்டான். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங் திஸ் தம் சக்கிங், டீத் கிரைண்டிங் எல்லாமே வந்து அண்டர்லையிங் சைக்காலஜிக்கல் அட்டென்ஷன். த கிட்ஸ் நீட்ஸ் அட்டென்ஷன். ஹி மே பி எ சிங்கிள் கிட், அலோனா இருக்கலாம், அம்மா அப்பா வேலைக்கு போய்க்கலாம், பாட்டி தாத்தா வீட்டுல இருக்கலாம். ஸோ அத மாதிரி இருக்கிறப்பதான் அந்த தம் சக்கிங் ஹேபிட் வருமே தவிர்த்து மற்றபடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 years முடிஞ்சு 7th இயர்லயும் கண்டினியூ பண்ணானா you can take him to doctor. There are some appliances called as habit breaking appliances சொல்லுவாங்க. அந்த ஹேபிட்டை பிரேக் பண்றதுக்கு அப்ளையன்ஸ் இருக்கு. அது ஒரு ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வாயில மாட்டிட்டோம்னா கை உள்ள வச்சா குத்தும், கை வெளியே எடுத்துருவோம். ஸோ லைக் தட் we can help them in the form of habit breaking appliances. இந்த habit breaking appliances வந்து நம்ம தான் பார்க்கணும். பார்த்துட்டு கூட்டு போனோம்னா ஈவன் தம் சக்கிங், டங் த்ரஸ்டிங், லிப் பைட்டிங், நிறைய குழந்தை லிப்பை கடிச்சிட்டே இருப்பாங்க. லிப் பைட்டிங் ஹேபிட், நைட் கிரைண்டிங், இது எல்லாத்துக்குமே அப்ளையன்ஸ் இருக்கு. அது வந்து 6 to 7 years, 60 years மேல you can approach your dentist and whatever needed you can do. But I think your son will hear if you sit for 1 hour and talk with him openly. அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு இன்ஸ்டா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அப்ளையன்ஸ் ஒரு 4,000 5,000 வந்துச்சுன்னா நான் என்னோட பேஷண்ட் சொல்லுவேன், நான் அப்பாட்ட சொல்றேன் உனக்கு 5,000 சைக்கிள் வாங்கி தர சொல்றேன் வந்து, ஐ டோன்ட் வாண்ட் தட் 5,000, யூ ட்ரை டு ஸ்டாப்னா அவன் கன்வின்ஸ் பண்ணி அப்பா சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தம் சைக்கிள் தானா ஸ்டாப் பண்ணுவான். It's sort of psychological way of treating. Psychological way of treating. Sure. Okay. Great. One more question, sir. Elders at home always suggest to brush the teeth with white salt along with toothpaste. Is it advisable? Madam, you do with toothpaste separately. You gargle with white salt separately. That's my advice. Okay. Don't Not mix. to mix The salt is an abrasive. That will like over a glass. If you put salt and scratch, it will have a micro abrasions. Like that in your enamel, you get a micro abrasions. Okay. Then old age. One more point I'll add in this junction, madam. Yes. Most of the houses and all, both parents will go for work and they live with grandparents. The grandparents என்ன பண்றாங்கன்னா நிறைய என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம், சார் என் பொண்ணு சாக்லேட்டா சாப்பிட்றா சார், நிறைய சாக்லேட்டா சாப்பிட்றா சார், வந்து அவங்க தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்துறாங்க சார், நீங்க சாக்லேட் வாங்கி கொடுத்துறாங்க சார். They will come with DK and they will blame kid for eating chocolate. Okay, I will ask, are you hearing, madam? I think everybody will be hearing this. Yes. This is very important. This is very, very important.
என்கிட்ட குழந்தை கூப்பிட்டு வந்து ஒரு 5 years old குழந்தைய கூப்பிட்டு வந்து இவன் நிறைய சாக்லேட் சாப்பிடுறாங்க சார், நீ என்னன்னு கேளுங்க சார். as if I am a member of their own home. என்ன வந்து வார்ன் பண்ண சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேட்பேன்னா வந்து அவங்க அந்த பொண்ணு கிட்ட நீ எங்க வேலை பாக்குறமா, she will stare at my face. அவங்க அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு எங்க வேலை பாக்குற, he will stare at my face. இல்ல சார், அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அப்ப இவளுக்கு காசு எப்படி கிடைக்குது சார் சாக்லேட் வாங்குறதுக்கு, அது நான் தான் வாங்கி கொடுப்பேன். சோ அதுதான் how come we blame the kids for parents or grandparents. எனக்கு என்னன்னா சின்ன குழந்தைய பார்த்தா வெரி மோர் சென்சிட்டிவ் ஆயிடுவேன் நான் வந்து. எவ்ரி கிட் லைக் மை கிட் மாதிரி. ஒரு வழியில வந்து தூங்கல டாக்டர் அப்படின்னு சொன்னா எனக்கு கல்ல தண்ணி வந்துடும். ஏன்னா பேரண்ட்ஸோட நெக்லிஜென்ஸ். பேரண்ட்ஸ் ஹேவ் a major role. நம்ம எவ்வளவு வாங்கி கொடுக்குறோம், டான்ஸ்ல போட்டு டான்ஸ் ப்ராப்பரா பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு பண்ணிட்டு அந்த பர்ஃபார்ம் பண்ற அன்னைக்கு ப்ரீவியஸ் நைட் பல்வழியில கஷ்டப்பட்டோம்னா whether she can able to perform properly. True. Whatever it may be. அதான் சொல்லல, சின்னோண்டு ஒரு கண்ணுல இருந்து பிளட் வந்துச்சுன்னா இமிடியட்லி they go for ophthalmologist. பட் என்கிட்ட வரப்ப கம்ஸ்ல ப்ளீடிங் வருது, எவ்வளவு நாளான்னு கேட்டா அது 3 months வருது டாக்டர். ஐ டோன்ட் நோ, 3 months ஒரு கம்ஸ்ல பிளட் வந்துட்டு இருக்குன்னா how much blood loss என்ற அவேர்னஸ் வரவே இல்லை. என்ன சார் அப்ப கேட்பேன், கண்ணுல ரத்தம் வந்தா இருப்பீங்களா, காதுல ரத்தம் வந்தீங்கன்னா 3 மாசம் இருப்பீங்களா, மறுநாளே போயிருவீங்களா ஆபீஸ் லீவ் போட்டு. அது பல்லு அழுத்தி தேய்ச்சாதான் வருது சார் எனக்கு ரத்தம். அப்ப அழுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ண ரத்தம் வருமா கண்ணுல? That will be my next question. They can't answer. So health is important from oral cavity. ஏன்னா இந்த ப்ளீடிங் எல்லாமே என்ன ஆகுதுன்னா பிளட்ல சர்க்குலேட் ஆகி ஆல் பார்ட் ஆஃப் யுவர் பாடிஸ்க்கு போகுது. ஸோ கம்ஸ்ல இருக்க கிருமி எல்லாமே லிவருக்கு போகுது, லங்ஸுக்கு போகுது, ஹார்ட்டுக்கு போகுது. தென் ஒன் ஸ்டடி சேயிங் தட் கம் டிசீஸ் இருக்கக்கூடிய மதர் வந்து அந்த அடல்ட் வந்து ப்ரீமெச்சூர் டெலிவரியில போய் லேண்ட் ஆகுறாங்க. டெலிவரியே ப்ரீமெச்சூர் டெலிவரி. யோசிச்சு பாருங்க how dangerous. In today's field இந்தியால எடுத்துட்டீங்கன்னா காமன் டிசீஸ்னா டென்டல் கேரிஸ் தான். நம்ம வேற இப்ப கொரோனாவை பத்தி பேசிட்டு இருக்கோம், டியூபர்குலோசிஸ் பத்தி பேசிட்டோம், லெப்ரசி பத்தி பேசிட்டோம், ஸ்மால் பாக்ஸ், போலியோ டிராப்ஸ் எல்லாம் பேசிட்டோம். வந்து இன்னைக்கு காமன் டிசீஸ்னா டென்டல் கேரிஸ் அண்ட் கம் டிசீஸ் மேடம். வந்து ஸோ ஐ வாண்ட் பேரண்ட்ஸ் டு டேக் அட்மோஸ்ட் கேர் ஃபார் கிட்ஸ் பிகாஸ் தே ஆர் சஃபரிங் ஃபார் நாட் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ். But still parents are scolding the kids. It's your mistake. இது சரியா பல் தேக்க மாட்டேங்கிறது. Probably they have to handle, and we are from doctor side, we are ready to help them also whatever way they have to handle. We can give counseling. Okay, so அப்ப எனக்கு என்னன்னா இவ்வளவு நெக்லெக்டா விட்டுறாங்களே பல்ல. வந்து ஒரு 2.5 வயசு குழந்தைய நான் ஜிஏல போட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. So it touches my heart. So parents important, the work important தான், but health is more important than work. Healthier than perform பண்ண முடியும் வந்து. Okay, next question. We have a question from Sanjana. Would you like to unmute yourself and ask your question? Doctor, I have some couple of questions, doctor. Yes, madam. Sure, madam. Welcome. For kids or for adults, do we need to brush on the gums also? No, madam. Brush is only for teeth margin. Okay, then the gums will be in black in color. Is that not? Okay. You are asking about kids or adults, madam? For both, doctor. Both. You imagine my thumbnail. My nail is the tooth, and above the nail, the soft tissue is the gums. Okay. Gums like you don't bother about black color in gums, madam. That is a skin. Gums is a skin. Skin has black pigmentation. அது dirt கிடையாது. நீங்க பிரஷ் பண்ணாலும் போகாது. சரிங்களா? நீங்க பிரஷ் அப் வந்து கான்சென்ட்ரேட் ஒன்லி டு த மார்ஜின் ஆஃப் டீத், நாட் ஆன் கம்ஸ். கம்ஸ்ல இருக்க பிளாக் கலர் வந்து நேச்சுரலா நிறைய பேத்துக்கு வர்றது உண்டு. அது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபப்ளி என்கிட்ட சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, வி டூ ட்ரீட்மெண்ட் கால்ட் அஸ் டீபிக்மெண்டேஷன். அதாவது அந்த பிளாக் லேயரை எடுத்து விடுவோம், பட் அகைன் 1 yearல வந்துடும். ஹூ வில் கம்னா ஏரோஸ்டர்ஸ் வருவாங்க, மூவி ஆக்டர்ஸ் வருவாங்க. எனக்கு ஸ்மைல் பண்ணும்போது அந்த பிளாக் தெரியக்கூடாதுன்னா we can temporarily do something. But that is normal நான் சொல்றேன். நான் வந்து கருப்பு கலர் கம்ஸ் இருந்தா nothing, no problem. Okay. Pressure மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Your second question, madam. Yes, doctor. For my daughter, she's 6-year-old daughter. My daughter. Okay, madam. Okay, madam. Lower front 2 teeth got shed off. Okay. And again 2 teeth came erupted. Okay. And she has thumb sucking. Okay, that's the same question. I have answered thumb sucking for second to third times and all. No, 6 to 7 years. 6 to 7 years வந்து. Yes, madam. In continuation to that, because of thumb sucking, these 2 lower 2 teeth went inside. Like those are not in margin of the other teeth.
ஓகே, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இவளுக்கு லோவர் டீத் வர்றது பிஃபோர் இட் erupts, no, the previous teeth was staying over there. Am I right? No, doctor. After 2 teeth fell down only. Okay, அப்படின்னா according to her age 6 years and the 2 teeth வந்தது, that's very normal. No need to bother about that. இப்ப thumb sucking ஸ்டாப் பண்ணணும் by counseling, or you can go for habit breaking appliances. அது ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும் மேடம். வந்து லைக் அந்த பாக்ஸர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல வாய்க்குள்ள, இட் வில் பி லைக் சார்ட் ஆஃப் திங். நைட் டைம் மட்டும் அந்த நைட் கார்டு மாதிரி வாய்க்குள்ள போட்டுட்டு படுத்துட்டோம்னா that elastic will make the tooth to come in a aligned position and it don't allow the thumb to put inside. அதுதான் வந்து. So just sit and talk. Nothing is problem. At this juncture, I want to add one more point for all the parents. There is a stage where 9 years to 13 years ஃப்ரண்ட்ல 2 டீத் பெருசா இருக்கும், கீழே 2 டீத் சிறுசா இருக்கும், நிறைய ஸ்பேசிங் இருக்கும், ஒரு டீத் மேல ஒரு டீத் வரும். We'll be very tensed. What is my point is, don't get tense. We call it as a ugly duckling stage. ஒரு வாத்து வந்து பெரிய வாத்தா இருக்கும்போது அழகா இருக்கும், குட்டி குட்டி வாத்தெல்லாம் பார்க்கும்போது முடியா இருக்கும், அசிங்கமா இருக்கும், ஏன்னா இது வாத்து மாதிரியே தெரியலன்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து because his face is small but the teeth size is of his father or mother's size genetically. அப்ப ஒரு 13 years 14 yearsக்கு அப்புறம் முகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காம்பன்சேட் ஆகும். அதே மாதிரி the spaces in between teeth இருக்கு, நிறைய இருக்குன்னா don't bother. That spaces is created by God for occupy by the permanent teeth which is coming inside. ஸோ அந்த ஸ்பேசிங் இருக்கிறத பத்தி யோசிக்காதீங்க, பல்லு கொஞ்சம் முன்னாடி இருக்கு கிராஸா இருக்குன்னு யோசிக்காதீங்க. வாட் எவர் இட் மே பி, 12 to 13 yearsக்கு அப்புறம் செல்ஃப் கரெக்ஷன் ஆகலன்னா you can go for ortho appliances and you can correct it. Okay, doctor. Yes, madam. My daughter, she's having some yellowish and black spots, doctor, on the lower jaw and one teeth I saw yesterday only in the upper jaw also. Okay. அதான் மேடம், அதை வந்து you just brush பண்ணி பாருங்க நீங்க வந்து, சரிங்களா? பிரஷ் பண்ணி பார்த்துட்டும் if it's not going, you have to contact a dentist. Okay, so does a small black spot also means decay or it's a discoloration which is an indication of decay. okay. So அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், காமிச்சிட்டு 2 தடவை பிரஷ் பண்ணி you can brush for twice and keep it clean. That's all, nothing to worry. I am very happy that you are looking at the teeth. Morning I was asking somebody like how many parents don't know உங்க கிட்ஸ்க்கு வாயில எத்தனை பல்லு இருக்குன்னா இப்ப எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. Okay. மேடம், can you tell me உங்க பொண்ணு வாயில எத்தனை பல்லு இருக்கு உங்க பொண்ணு வாயில? இப்ப என்ன சொல்லாதீங்க. I didn't count, like 20 to 22 I guess. No, you should tell. You know how many fingers. Adha solren. That is the awareness starts. If every parents know that how many teeth நம்ம குழந்தை வாயில எத்தனை பல்லு இருக்குன்றத from first year 2 பல்லு முளைச்சதுல இருந்து பெரிய பையனா வரைக்கும் பார்த்தாதான் you are giving a complete care. Okay. உங்க 10 விரல் இருக்கு, 10 விரல் கார்ல இருக்கு, 2 கால் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள 20 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23 இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஹைபோதெட்டிக்கலா நம்ம சொல்ற ஆன்சர் வந்து that means that your eyes have not looked and counted and viewed all surface of teeth. So அதுதான் இப்ப இந்த என்னோட வே ஆஃப் அவேர்னஸ் என்னவா இருக்கும்னா, பேரண்ட்ஸுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்றேன், நம்ம குழந்தை வேலை எத்தனை பல்லு இருக்குன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாதி ப்ராப்ளம் குறைஞ்சு போயிடும். பிகாஸ் தே ஹேவ் அன் ஐசைட் இன்சைட் தட் மவுத். பாக்குறதே இல்லை. அம்மா தேய்ப்பாங்க, அப்பா தேய்ப்பாங்க, அம்மா அவ தேய்க்காம விட்டுருவா வந்து. ஸோ வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் கேர். ஐ டோன்ட் நோ அதர் டென்டிஸ்ட் வில் ஆஸ்க் ஆர் நாட். நான் என்னோட பேஷண்ட் நான் கேட்பேன் வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து ஐ வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். Okay. Like what my daughter will do is she gets scared if I ask her to open her mouth, doctor, because I keep telling her like if you should avoid your cavities now so that it will not lead to major problem. I keep telling her. Yes. That's the problem, madam. வந்து அவங்க அம்மாக்கே பயப்படுறாங்கன்னா, if she is scared of you, they will hide a bigger problems because they will get scared for doctors. At this point, one more thing I am telling. I don't know, so many parents are creating bad image for dentist. Chocolate சாப்பிட்டா டாக்டர் பல்லு பிடிங்கிடுவாரு, சாக்லேட் சாப்பிட்டா டாக்டர் ஊசி போட்டுருவாரு. So many things, no, you just bring a friendly awareness between dentist and நம்ம dentist uncle பார்க்க போலாம், அவர் பல்ல ஒயிட் ஆக்கி கொடுப்பாரு. So those kind of approach I will do with my kids.
the kid will come with very panic வருவான். என்னன்னு கேட்டா, டாக்டர் டாக்டர் போடுவீங்களா டாக்டர், யாரா சொன்னா, தாத்தா சொன்னாரு நீங்க ஊசி போட்டு பல்லெல்லாம் புடுங்கிடுவீங்கன்ட்டு. ஐ ஃபீல் வெரி சாரி. அவனுக்கு he could have நார்மல் அல்சர் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அது எப்படின்னா, சாப்பிடலன்னா கோஸ்ட் காமிச்சு சாப்பிட வைக்கிற மாதிரி, நீ சாக்லேட் சாப்பிட்டனா உன டென்டிஸ்ட் அங்கிள் போய் பல்லு புடிங்கி விட்டுருவேன், நீ சாக்லேட் சாப்பிட்டனா உன டென்டிஸ்ட் அங்கிள் கூட்டு போய் பல்லு ஊசி போட்டுருவாருன்னா, you don't get we are not comparing other doctors. I'm not saying it's a fault. So அந்த ரேப்போ குறைஞ்சு போயிடும். we'll have a proper friendly rapport இருக்கும், கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இருக்கும். வந்து they will come out. இப்ப நான் அத மாதிரி ஃப்ரெண்ட்லி குழந்தைகிட்ட நீ கை சப்பாத, டாக்டர் சொல்றேன், டாக்டருக்கு கால் சப்பாதன்னா என்னோட ஸ்மால் கிஃப்டை வாங்கிட்டு போயிட்டு they will stop thumb sucking. I have dealt everything and I will give responsible for small kids. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டமா, you are more responsible than your parents. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இன்னையில இருந்து நைட் பிரஷிங் பண்ணிட்டு அப்பா அம்மா ஒழுங்கா பண்றாங்களான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் எனக்கு சொல்லணும்னு சொல்லுவேன். அப்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது டாடி பண்ணவே மாட்டேங்கிறார் அங்கிள், அம்மா மட்டும் பண்றாங்க அங்கிள். ஸோ ஐ ஹவ் டார்கெட்டட் 3 persons with a small kid. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி மேனர்ல போவோம். வந்து நம்ம பயமுறுத்த வேணாம், சும்மா காமிப்போம். அது மாதிரி டிகேஸ் வரக்கூடாது, ரொம்ப பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து எவ்ரிதிங் இஸ் கியூரபிள் தான். பட் த வே வி அப்ரோச் டு அவர் கிட்ஸ், இட் மீன்ஸ் a lot. It means a lot and lot for kids. It's going to register a lifetime. அவங்க 50 வயசு ஆனாலும் அந்த டென்டிஸ்டோட ஃபோபியா அப்படியே மனசுல இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த சிரஞ்சு. இப்போ என்ன nowadays no they are very happy seeing Mr. Bean with dental instruments and all this thing. That thing uncle Mr. Bean மாதிரி பண்ணுவீங்களா uncle, you do all this thing and all. I'm very happy. So it should some sort of ஒரு environment இருக்கணும். This is the only place where so much of procedures done at a சிட்டிங் பொசிஷன். வேற மற்றதெல்லாம் அனஸ்தீசியா கொடுத்து காதுல பண்ணிடுவாங்க, அனஸ்தீசியா கொடுத்து மூக்குல டான்சில்ஸ் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. வந்து so this is the thing, you talk with your daughter, there is no problem. You at least once in a week you just have a look at the daughter's treatment. வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. Sir, there are 2 questions that have come up on the chat box. Yes, Doctor, please. Sorry. Yeah, please. Yes, madam. And thank you for that, doctor, for correcting me like in the way I talk to my daughter. Yeah. And one last is, I have black spots on my tongue. Yes, madam. I think I have it from my childhood. If you that's the question I am supposed to ask. If you have something from childhood, that is normal. That's not a disease. Anything which you have from childhood, that is not disease. Don't get panic. Okay. Tangla வந்து, if you have some sort of burning sensation or some sort of red patches இருக்குதுன்னா, maybe a vitamin B12 deficiency இருக்கலாம், or some sort of hormonal deficiency இருக்கலாம். During menopause periodல சில லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி black color dots ஜாஸ்தியா தெரியலாம், வந்து டங்கோட மார்ஜின்ஸ்லாம் தெரியலாம். வந்து it's some sort of interaction, nothing to worry at all. Okay, doctor. Thank you, ma'am. Thank you. How do you control odor, mouth odor, and also when should we remove the impacted wisdom tooth, and is it necessary? Yes, first question I'll go. Mouth odor, it's a sort of halitosis we call, smell from mouth. The thing is, no, everybody is thinking the smell from mouth is smell from mouth. According to my statement, what I say, no, the air is coming from mouth. The air is contributed from mouth, from your maxillary sinus, from your lungs, from your intestine. 4 regions are there. You have to concentrate your air coming from your intestine. You have to concentrate from the air from your lungs, from sinus, from mouth. So, appa 4 system involving in bad breath. Oral cavity குள்ள மட்டும் bad breath இருந்துச்சுன்னா அதை நார்மல் கிளீனிங் பண்ணிக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம், வார்ம் வாட்டர் gargle பண்ணி அதை we can bring it to normal. So if oral cavity kulla any decay is there, obviously you get bad odor. If any sort of bleeding comes, wherever blood leakage irukko, anga bad odor irukku. So that's from oral cavity. If it is from sinus cavity, then you have to check with your ENT specialist. If you have a problem in your lungs kulla sali jastiya, flums jastiya irundhuchna, that smell has to obviously come through your mouth only. From your intestine, again that smell will obviously come through your mouth only. So that bad odor, the 4 system will contribute. Na enna solluvanna, twice brushing பண்ணிக்கோங்க, do some warm water gargling பண்ணிக்கோங்க, drink lots of water in frequent interval. Lots of water la na 4 liter குடிப்பேன்றது வேணாம் எனக்கு வந்து. Don't allow your mouth to become dry. Mouth எப்பப்பெல்லாம் dry ஆகுதோ, you feel smell. Even for me,
I put mask and work. No, if you don't drink water for 3 hours, 4 hours, no, I can smell my own breath inside my mouth mask or some other thing. So don't bother about அது. அப்ப oral cavity இல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டென்டிஸ்ட் சொல்லிட்டாருன்னா then you have to think about acidity ப்ராப்ளமா இருக்குமோ இல்ல ஸ்மோக்கரா இருந்து லங்ஸ்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோ யோசிக்கணும். I don't think in a bigger way and all. Twice brushing, warm water salt போட்டு gargle பண்ணிக்கோங்க. That's a good antiseptic. And in the same time, don't give any mouthwashes for kids. ஏன்னா கிட்ஸ்க்கான மவுத் வாஷ் வேற இல்ல சார். எனக்கு அப்ராட்ல இருந்து எனக்கு மவுத் வாஷ் கொடுத்தாங்க, நான் எனக்கு வேணான்ட்டு எனக்கு குழந்தைக்கு கொடுத்தேன்னா ஈவன் காமன் ஒரு லீடிங் பிராண்ட் ஆஃப் மவுத் வாஷ், இஃப் யூ புட் ஒன் லிட் ஒன்லி யூ ஃபீல் burning sensation. You just imagine that mouthwash if you give to kid, no, all her tissues will get it's some sort of alcohol content mouthwashes. So அதனால mouthwashes யூஸ் பண்ணலாம். Otherwise you can do warm water salt gargling, twice brushing. That's first question. Second question, wisdom tooth வந்து probably at the age of not probably at the age of 18 to 23 or 24, இதுதான் wisdom tooth வந்து வாயில erupt ஆகிறதுக்கான ஏஜ். Okay, if it is not erupting after the age of 23 or 24, it means that somehow it has got lodged or it has got stuck inside the bone. So after that you can't expect to come to your oral cavity. Okay, so அப்ப pain கொடுத்துச்சுன்னா you don't have option, you have to remove. Pain kudukkalana at the earliest, whenever you are free, you remove the tooth. So my point of view is, don't keep unwanted tooth inside my jaw. One or the other day it may create some problem. That's my point of view. So remove the wisdom tooth whenever if it is asymptomatic. So whenever you are free, for example next March எனக்கு work இருக்காது, next May நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னா அப்போ ஒரு சைடு எடுத்துக்கோங்க வந்து. So because that wisdom tooth which is locating crossly, no, that will keep on giving pressure to come. So that pressure will go to base of the skull. Because of the wisdom tooth, no, so many people won't have pain in the tooth. They will complain pain in the ear, pain in the head, pain in the back of the head or on the neck region. So it's a sort of atypical facial pain. You call it atypical facial pain, upper wisdom tooth and lower wisdom tooth. When the patient open, we can't see any tooth. The tooth will be completely inside the upper jaw or lower jaw, but the pain will radiate to ear, head, back of the head and neck region. So that time, most of the patient will approach ENT. Most of the patient will approach neurosurgeon. They will take CT, MRI, and they will take other investigation. Then they will come, nothing is there. You take the tablets, all this thing and that. So if you are aware of wisdom tooth, better to remove at your convenience. Even if you want to put for a denture at the age of 75, you have to remove the tooth and put the denture. So why at the age of 90 you're going for surgery? Remove it earlier. True. Okay, sir. Do we have any final questions? We have. I think the audience has been so invested in this talk that we have, for the first time, we're hitting 6 p.m. Okay, so we have one question here. My 13-year-old son has a habit of breathing through mouth while sleeping, which resulted in upper front teeth protruding outwards. He's sometimes conscious while smiling or laughing. Chronic cold and wheezing has blocked sometimes his nasal passages. Now he has recovered greatly, but oral breathing still continues. How can it be rectified to nasal breathing? Madam, that's an important question to be addressed, madam. Okay. But if they know this thing priorly, no, the obvious cause for mouth breathing is nasal obstruction or tonsillitis or adenoid. These three things: adenoid or tonsil problem or nasal problem or wheezing problem. It's some sort of compensation breathing. So his two nostrils are not sufficient enough to consume the air for his lungs. So he is using his mouth to consume the air for his lungs. So while mouth breathing, there won't be any lip closure. During night time, if lip closure is proper, your teeth will be in aligned position. If lip closure is not proper, your tooth will come out. So now I'm happy that he had came out with all wheezing problem, all this thing, that thing and all. So now he is on the process of stopping the mouth breathing. Okay, you just get an ENT opinion that there is no nasal obstruction. If the ENT opinion says that there is no nasal obstruction, you can go for a oral screen. That is an
another habit breaking appearance. Night time, you have to put in the oral cavity, so no air will go inside. So obviously, he will start developing the habit of breathing through your nose. Even though the oral screen is there, it has small, minute holes because it won't cause any suffocation immediately. So by this way, we can modify his mouth breathing to nasal breathing. Then pranayams, I told no, you ask him to do some sort of yoga and breathing exercises that will improve the nasal route of breathing. So after that, he can go for orthodontic clip correction and he'll become normal. All his proclaimed upper will become normal. If you leave at this stage, this is the thing which will go for snoring at middle age or snoring at older age. This is the main reason, mouth breathing. Okay, great. Thank you, doctor. Cause of gum recession is one question that has popped up. Cause of it's particularly for them or generally they're asking? Gayatri, do you want to unmute yourself? You can speak to the doctor. Yeah, hello, doctor. Yes, Thank you madam, for madam. answering the questions. Yes. Sure, madam. Yeah. It's my இது pleasure. என்னோட ஏஜ் குரூப் மட்டும் இல்ல, பட் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபார் அடல்ட்ஸ் இல்ல மேடம், இல்ல கிட்ஸ்க்கு கம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கவே கூடாது. இஃப் கம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா there is something wrong in their brushing technique. Okay. Something wrong in their brushing technique. அதுதான். இப்ப ஒன் மோர் பாயிண்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பேரண்ட்டையும் கிட்ஸுக்கு பிரஷ் பண்ணுங்கன்னா, the parents are using their force for kids. கிட்ஸ் அட்ஸ் கிட்ஸ். அப்பா பிரஷ் பண்ணி விட சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வந்து அவர் ஃபோர்ஸுக்கு பிரஷ் பண்ணி விடுறாரு கிட்டுக்கு, நாட் லைக் ஜென்டில் மூவ்மெண்ட் வந்து. அப்ப என்ன ஆகும்னா கிட்ஸுக்கு கம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும். தட்ஸ் ஃபார் கிட்ஸ். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஜூர்டு ஓவர் இன்ஜூரி பிகாஸ் ஆஃப் ஓவர் பிரஷிங். அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், ஃபார் அடல்ட்ஹுட்ல அப்படி என்ன கம் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா இருக்கும்னா வந்து, அண்ட் அகைன் கம் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்ப கம்ஸ்ல கொஞ்சம் வீக் ஆகி கீழே இறங்கி வரும் வந்து. தென் இன் மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ்ல என்ன ஆகும்னா வந்து, பிகாஸ் ஆஃப் ஏஜ் இட் செல்ஃப் கம்ஸ் எல்லாம் கீழே ரெசீட் ஆகும். பிரச்சனை கிடையாது. இதை அவாய்ட் பண்ணணும்னா ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு சம்மர் அரௌண்ட் ஒரு ஆஃப்டர் பிபர்ட்டில இருந்தே ஒன்ஸ் இன் 6 months ஒரு டென்டல் கிளீனிங் பண்ணி, நான் மேடத்துக்கு சொன்ன மாதிரி கம் மசாஜ் பண்ணி அந்த கம்ஸை அப்வர்ட் மூவர்ல மசாஜ் பண்ணீங்கன்னா இட் வில் ட்ரை டு ரெக்கவர். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கீழே மேற்கொண்டு கொண்டு போக விட்டீங்கன்னா யூ லேண்ட் அப் இன் சென்சிட்டிவிட்டி, யூ லேண்ட் அப் இன் டூத் லூசனிங். Okay, so that can be received, that can be recovered with a normal gum massaging towards upper. That you can do normally. எல்லாருமே after brushing you can do the gum massaging normally. That improves the blood circulation. That will keep your gums healthier வந்து. So அதுதான். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா தான் கம் சர்ஜரியை பத்தி யோசிப்பாங்க. பட் ஐ எம் நாட் ஷூர் தட் கம் சர்ஜரியில் தேவைப்படுற நிலைமைக்கு இருக்குமான்னு தெரியல. கிட்ஸ்கா இருந்தா இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஓவர் ஃபோர்ஸ் அண்ட் பிரஷோட டைப். இப்போ பிரஷ் ரொம்ப சைட்ல அன்னைக்கு அப்ப சொன்ன மாதிரி பிரஷ் சைட்ல ரொம்பயும் ஃபிளேர் அப் ஆயிடுச்சுன்னா அந்த பிரஷ்ல நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா கம்ஸ் நிறைய ஃபோர்ஸ் போகும் ஃபிளேர் அப் ஆன பிரஷ்ல. ஸோ கம் ரெசிஸ்டன் வந்து நம்மளே இன்டியூஸ் பண்றோம். ஸோ அதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம் மேடம். வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் கம் மசாஜ் டுவர்ட்ஸ் அப்பர் மூவ்மெண்ட் கம் மசாஜ் பண்ணோம்னா யூ கேன் அட்லீஸ்ட் யூ கேன் ப்ரிவென்ட் த ரெசிஸ்டன். Thank you doctor. Thank you, Gayatri. I hope all the parents, I hope all your queries have been answered. Anybody else with maybe one final question, or we can move on? All right. Okay. Thank you, doctor, for being so patient with us. This is the longest interactive session we have had, and you have so patiently answered all the questions. I'm sure I should thank you on behalf of all our parents. Thank you, doctor. Thanks a lot. Thanks. It's my pleasure to convey this much of. I don't know whether I spoke too much or not. Am I? No, I don't think so. No, sir. Whatever you said was very, very valuable, very informative, and yes, sir. Okay. So, I'm very, very happy for giving a platform to convey all these things to audience, madam. Probably we can spread this more, and we can get some sort of advance, no? Yes, absolutely. Advantage. Absolutely. This week's edition of RAK Talks. And looking forward to meeting all of you on yet another edition next week. So until then, goodbye. Have a great week. And once again, thank you, doctor, for a great session. Welcome. Thank you so much. Thank you, parents, for staying this long with us. Thank you so much. Thank you very much. Very informative. Thank you very much. Thank you, sir. I just went through the messages. Very, very good messages we got. I think you have to. I should give credit to your team.
Otherwise, I would not got an opportunity to speak all this thing to common public. I used to take classes, but this is a very good platform. You've arranged, you, Divakar, and Sandhya Madam, you arranged a good platform. Now, just now I'm seeing the questions. There's lots of applauses for your team and lots of applauses for the answers. What they are, what I have given to you. It's really thanks a lot, Ramana sir. Thank you. Madam, Sandhya Madam, thanks a lot, madam. Yes. Thanks for the So, opportunity. can we have your email ID? I think quite a few parents were actually interested in getting in touch with you. I had given to that. All madam, right. madam. Okay. They were asking if there's a doctor's clinic also. Somebody was Yes. asking about. I have posted the address. Can you, sir, if I could request you to just quickly type it in the chat box, your email ID, so that they can. Or you can type it, Sandhya. You can type it. Dr. dot. 1 second, sir. Just hold 1 second. Yeah. Dr. Dot. ARAVIND. ARAVIND. MS. MS. Multi-speciality Dental Care Center, DCC. MSDCC. Okay. MSDCC. Yeah. @gmail.com. Okay, fine. I think the parents will be eager to get in touch with you. Exactly. dr.aravand msdcc@gmail.com. Okay. Yes, madam. Yes. Madam. Thank you, doctor. Thanks for the opportunity, madam. Divakar, thanks for Divakar. I never expected. I think it is more than what I've expected. No, I'm very happy that I've done something to society. I've contributed what I've learned. Thank you. If anything in future also we can work together, madam. Definitely. Any camps, I can arrange for free camps or health camps. I'm associated with Balaji Medical College. You know, we have medical college. We can get a dietitian or we can get a nutrition for speech or any health checkup for parents, health checkup for kids or anything. We can. You can contact me at any time, madam. Sure, sir. Thank you. Divakar. Thank you, Arvind. Thanks, Divakar. I'll leave Divakar. Shall I? Yes, sir. We are ending the session now, sir. Divakar, sir, maybe you can end it. Thank you all. Thank you.